பிரவீன் சுந்தரம் அகாடமி. இப்போ ஒரு சூப்பரான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மாவட்ட வாரியாக அனைவருமே எதிர்பார்த்த பஞ்சாயத்து துறையிலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. இதுக்கு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th வந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணிடணும். அதுக்கு மேலே 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாவட்ட வாரியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா துப்புரவு பணியாளர், தூய்மை பணியாளர், அதுக்கப்புறம் சத்துணவுத்துறையிலேருந்து வேலைகள், அதுக்கப்புறம் டிஎன்ஆர்டியிலேருந்து சிவில் இன்ஜினியர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரியான வேலைகள், இந்த மாதிரி நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த வரிசையில் இப்போ வந்து 10th குவாலிஃபிகேஷனை வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி பஞ்சாயத்து செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வந்து அவங்க வந்து அறிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணும்போது வந்து 16,000லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50,000, நீங்கள் வந்து ரிட்டையர் ஆகும்போது 50,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். ஒரு வருஷம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் இருக்கும். எந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப் எடுத்தனாலும் ப்ரொபேஷன் பீரியட். ஸோ அது முடிஞ்சோன்னு உங்களுக்கு வந்து சேலரி வந்து 20,500 இருக்கும். இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது, எக்ஸாமும் கிடையாது. டைரக்ட் இன்டர்வியூ மூலியமாக மட்டும்தான் அவங்க வந்து உங்களை வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க. நேரடி பணி நியமனம் தான் பண்ணுறாங்க. இது ஒரு நிரந்தரமான அரசு வேலை தான். ஸோ இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் என்னங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துட்டே இருக்கும். இதுதான் அதுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நோட்டிஃபிகேஷனையும் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டில் தான் அனுப்பணும். அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு போஸ்ட்டில் தான் அனுப்பணும். ஸோ வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது எப்படின்னு தெரியல, அதை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுறது தெரியல. வீடியோ எண்டில் பாருங்கள் எப்படி அந்த லிங்க் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பிரிண்ட் எடுத்துட்டீங்க. இப்போ உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது உங்கள் நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஜென்டரோ அந்த ஜென்டரை வந்து டிக் பண்ணிங்க. இங்கே வந்து ஃபோட்டோ ஓட்டிங்க. விண்ணப்பிக்கும் ஊராட்சி ஒன்றியத்தின் பெயர், எந்த ஊராட்சி ஒன்றியத்துக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்களோ அதோடைய பெயர், இப்போ எந்த ஊராட்சியில் வசிக்கிறீங்களோ அந்த ஊராட்சியின் பெயரை எழுதிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய பேசிக் வீட்டு அட்ரஸை வந்து எழுதிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே எழுதிருங்க. இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அதை கொடுத்துட்டு பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்தை மென்ஷன் பண்ணிடுங்க. இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது எந்த டேட்டில் கேல்குலேட் பண்ணால் 1/7/2020 அந்த டேட்டில் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏஜ் லிமிட் வந்து மீட் ஆகிருக்கணும். மித்தவங்களுக்குலாம் வந்து அதாவது ஜென்ரல் கேட்டகரியாக இருக்குன்னா 18லேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டியை வந்து டிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு பதிவு வரும். எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோடைய டீட்டெயில்ஸ் எழுதுங்க. இருப்பின்னு தான் கேட்டிருக்காங்க. இல்லைனாலும் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணினா அந்த இடத்த வந்து பிளாங்காக விட்டுருங்க. அரசு பணிகளில் சேர முன்னுரிமை பெற்றவரான்னு இருக்கும். ஆம்னா ஆம்னு கொடுங்க, இல்லைன்னு இல்லை. ஸோ முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர், கலப்பு திருமணம் செய்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்ற விதவைகள். ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து எவ்வளோ மார்க்கு, ஆம்னா ஆம்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன ரிலீஜனோ அந்த ரிலீஜன், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே வந்து உங்களுடைய சிக்னேச்சர், டேட் போட்டு இது கூட எல்லாமே ஜெராக்ஸ் மட்டும் தான் வைக்கணும். எதையுமே ஒரிஜினல் வச்சுருக்காங்க. எதோட ஜெராக்ஸ் எல்லாம் வைக்கணுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பள்ளி மாற்று சான்றிதழ், அப்போ அந்த இது வந்து நீங்கள் வந்து டிசியை வந்து அட்டாச் பண்ணியிருந்தீங்க. இங்கே வந்து டிக் போட்டுருங்க. இந்த பாக்ஸில் வந்து டிக் போட்டுருங்க. அதேமாதிரி கல்வி தகுதி சான்றிதழ், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க. எந்த இடத்துல இருக்கீங்களோ இருப்பிட சான்றிதழ் கேட்குறாங்க. அந்த இருப்பிட சான்றிதழ் நீங்கள் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆதார் அட்டை, இல்லைன்னா வந்து ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, இல்லை வீட்டு வரி கட்டியிருப்பீங்களே அந்த ரசீது இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், முன்னுரிமை கோர்றீங்கன்னா அதோடைய சான்றிதழ், இதை மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாவட்டத்தோடது நான் காட்டுறேன். இதே மாதிரி தான் உங்கள் மாவட்டத்துக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா மாவட்டத்துக்குமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நான் ஒன்று சாம்பிளாக காட்டியிருக்கேன். இதான் அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். எல்லா மாவட்டத்துக்குமே இதே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பேசிக் நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அப்ளை பண்ணுற டேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். அதாவது பொது பிரிவினராக இருந்தீங்கன்னா 18லேருந்து 30 வயசு, மற்ற எல்லாருக்குமே 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி நீங்கள் வந்து 10th வந்து பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இவங்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க சொல்லியிருக்கிற ஊராட்சியில் தான் நீங்கள் வந்து வசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா அதுக்கு பக்கத்து ஊராட்சியில் நீங்கள் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்றா அந்த ஊராட்சியில் இருக்கணும், இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்க ஊராட்சியில் இருந்தீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க. அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இது வந்து கடலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கனாட்டிக்கு 3/12 தான் லாஸ்ட் டேட்டு, சாயங்காலம் 5:45. அதேமாதிரி அடுத்த மாவட்டத்தையும் நான் காட்டுறேன். அதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து வேறையாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து கால் லெட்டர் வந்து அனுப்புவாங்க. ஸோ இன்டர்வியூக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கால் லெட்டர் அனுப்புவோம் அப்படிங்கிறதே அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடலூரில் நிறைய ஊராட்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஊராட்சியெல்லாம் பார்த்துங்க. மொத்தம் 5 ஊராட்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற விவரத்தையும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கடலூரை மட்டும் மாவட்டத்திலிருந்து மட்டும் அறிவிச்சது. அடுத்த மாவட்டத்தோட பார்த்தலாம்.
இது வந்து அடுத்த மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷன். இதுவும் அதே மாரி சேமா தான் இருக்கும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணுறது வந்து சேமா இருக்கும். ஆனா மேல வந்து உங்க மாவட்டத்தோட பேர் மட்டும் இருக்கும். ஸோ உங்க மாவட்டத்தோட பேர் இருக்க மாரி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. உங்க மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்மு. அதே மாரி சென்ட் பண்ற அட்ரஸ் வந்து டிஃபரெண்ட்டா இருக்கும். அதாவது உங்க மாவட்டத்தில அவங்க எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் அதே மாரி சேஞ்ச் ஆகும். பட் மத்த இது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் வந்து சேம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தான் நீங்க தேர்ச்சி பெற்றணும். 18லேருந்து 30 வயசா இருக்கணும் ஜெனரல் கேட்டகரிக்கு. மத்தவங்களுக்கு 18லேருந்து 35 வயசா இருக்கணும். கடலூர் மாவட்டத்தில வந்து 5 ஊராட்சி குடுத்துருந்தாங்க. ஆனா இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க 27 ஊராட்சி வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 27 ஊராட்சிக்கு அவங்க வந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த இந்த ஊராட்சியில் யார் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஜென்ரல் டர்ன் ஜிடின்னு போட்டுனா அங்கே வந்து யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அந்த ஊராட்சிக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில இடத்துல வந்து எஸ்சின்னு கொடுத்துருக்கோம். அங்கே வந்து எஸ்சியில் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க உங்கள் ஊராட்சியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா இல்லையான்னு. ஸோ இந்த மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் கடலூர், கன்னியாகுமரி 2 மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷனை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரெண்டையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தாச்சு இந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் மாவட்டம் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்துக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ எல்லா மாவட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10th குவாலிஃபிகேஷன் தான், டேரக்ட் இன்டர்வியூ தான், எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே கிடையாது. உங்கள் மாவட்டத்துக்கு வந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜெராக்ஸ் காப்பி உங்கள் மாவட்டத்தோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஊராட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த அட்ரஸ் சொல்லியிருக்காங்களோ அந்த அட்ரஸில் கொண்டே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, கடலூருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை வந்து ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்கள் மாவட்டத்துக்கு வந்தோடனே நம்ம சேனலில் வந்து உடனுக்குடனே வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பை. நீங்கள் இப்படி தான் வீடியோ பார்த்துட்ருப்பீங்க நம்ம சேனலோட வீடியோ. அந்த வீடியோக்கு கீழே இப்படி ஒரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்வோர்ட் ஏரோ மார்க். அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் டச் பண்ணணும். டச் பண்ணிங்கன்னா தான் இப்படி வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இல்லைனா வந்து நீங்கள் டச் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இனிஷியலாக இப்படி தான் இருக்கும். கீழே கமெண்ட் செக்ஷன் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் நம்ம சேனல் பிரவீன் சுந்தரம் அகாடமின்னு போட்டு. அதுக்கப்புறம் கீழே நிறைய லிங்க் இருக்கும் பாருங்கள். இந்த லிங்க்கை தான் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும்னு. ஸோ நீங்கள் இதை டச் பண்ணிங்கனாலே இங்கே வந்து நம்ம சேனலோட யூடியூப் சேனலோட லிங்க்கு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க்கு, டெலிகிராம் சேனல் லிங்க் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இதை டச் பண்ணி இன்ஸ்டாகிராம் இல்லை டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதில் கூட நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்களா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க்னு. ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் டச் பண்ணணும். அதை டச் பண்ணோன்னே நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜுக்கு வந்து போகும். ஸோ இதுதான் நம்ம சேனலோட அஃபிஷியல் வெப்சைட் பேஜ். ஸோ இதில் வந்து நான் இப்போ என்ன சொல்லியிருந்தனோ அதைவே நான் வந்து ஷார்ட்டாக இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ வேகன்சி எவ்வளோ இருக்கும், ஜாப் லொக்கேஷன் எங்கே, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் கிளிக் ஹியர் டு டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆயிரும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு வந்து அவ்வளோதான், எதில் டவுன்லோட் பண்ணணும்னு கேட்கும், டவுன்லோட் ஆயிரும். அவ்வளோதான், சரிங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். அவ்வளோதான்.